திமுக வந்து நீங்க சொல்ற மாதிரி எல்லா விஷயத்துலயுமே கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க. எல்லாமே நீங்க மக்களை சந்திக்கிறது, எல்லா விஷயத்துலயும் கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா, எதுக்காக மக்கள் வந்து இப்ப அதிருப்திய தெரிவிச்சிருக்கிறாங்க? அதுதான் இந்த சொல்றேன். அது வந்து மக்கள் வந்து எப்பவுமே ஒரு மாற்றத்த விரும்புவாங்க. இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவுல, உலகம் முழுவதுமே எப்பவுமே ஒரு மாற்றம் விரும்புவாங்க. யாரு வரணும்னு அவங்க ஏதாவது ஒரு இடங்கள்ல மாற்றங்கள விரும்புவாங்க. இந்த வாட்டி நம்ம விஜய் அண்டர் எஸ்டிமேட் யாரும் பண்ணல. மக்கள தான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இது மக்களுடைய தீர்ப்பு அவ்வளவுதான். நம்ம இங்க வந்து நெறைய பேர் வந்து மக்கள வந்து முட்டாளு, மக்கள வந்து நன்றி கடன் இல்லாம பண்ணிட்டாங்க. அப்படி நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இது மக்களுடைய தீர்ப்பு. அத நம்ம வந்து தலைவணங்கி அவங்களுடைய உணர்வுகள மதிச்சு இந்த தீர்ப்ப நம்ம ஏத்துக்கணும். அவ்வளவுதான். இப்ப ஜெயிச்சிருக்காரு. ஆனா, அவர் அந்த பெருவாரியான வாக்குகளோட ஆட்சி அமைக்கிற பெரும்பான்மையா வச்சு நம்ம ஜெயிச்சிருக்காரா? அதுதான் இங்க விவாத பொருள். விஜய் நான் முன்னாடி சொன்னதுதான். விஜய் ஒரு பெரிய கரிஸ்மாட்டிக் லீடராவும் நான் பார்க்கல. குறைச்சும் மதிப்பிடல. அதனுடைய விளைவு தான் இப்ப அந்த தொங்கு சபையா வந்து நிக்குது. இதுல நீங்க அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க இந்த ஆட்சி அதிகாரத்த கூட்டணி கட்சிகள தயவு வச்சுக்கிட்டே ஓட்டணும். நீங்க கூட்டணி கட்சியில ஆட்சி அமைச்சா கூட, எப்படி மோடி வந்து ஆந்திராவுக்கும் உங்களுக்கு வந்து பீகாருக்கு மட்டும் நிதிய வாரி 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 வழங்கி அவங்க வெளிய போக விடாம பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வளர்க்குறாரோ, அப்படி கூட்டணி கட்சியும் இவங்க பார்த்தாகணும்.